அனைவருக்கும் வணக்கம். அனைத்து பென்ஷன்தாரர்களுக்கும் ஒரு முக்கியமான செய்தி. அதாவது 12.7 ஆண்டுகள் சர்வீஸ் செய்த ஒரு ஊழியர் ஊதிய அடிப்படையில் பணிக்கொடையை எவ்வளவு ரூபாய் பெறுவார் அப்படிங்கிற முழுமையான கணக்கீட இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுங்க. நம்ம சேனலில் சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்பந்தமான ஆல் அப்டேட்ஸ் போட்டுருவோம். அது மட்டும் இல்லாமல் பென்ஷன் சம்மந்தப்பட்ட முக்கியமான அப்டேட்ஸும் இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, ஒரு பணியாளர் 5 ஆண்டுகள் தொடர்ச்சியாக ஒரே நிறுவனத்தில் பணிபுரிந்து பின்பு வெளியேறினால் அவருக்கு பணிக்கொடை வழங்கப்படுகின்றது. பணியாளர்களுக்கு ஊனம் ஏற்பட்டால் பணிக்காலம் மற்றும் சம்பளத்தின் அடிப்படையில் பணிக்கொடை முன்னதாகவே வழங்கப்படலாம். ஸோ 5 ஆண்டுகள் தொடர்ச்சியான சேவையை முடிப்பதற்கு முன்பு ஒரு ஊழியர் இறந்துவிட்டால் பணிக்கொடை செலுத்துதல் விதி 1972 கீழ் சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டு பணிக்கொடை தொகை செலுத்தப்படும். ஸோ ஒரு உதாரணத்தின் மூலமாக நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒரு ஊழியர் 12 ஆண்டுகள் மற்றும் 7 மாத சேவைகளுக்கு பிறகு பணியை விட்டு விலகுகிறார் என வைத்துக்கொள்வோம். ஸோ அவர் கடைசியாக பெற்ற ஊதியம் 49,000 அல்லது 75,000 அல்லது 89,000. ஸோ இந்த 3 தொகையுமே வச்சு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அவருக்கு பணிக்கொடை எவ்வளவு தொகை கிடைக்கும் அப்படிங்கிறது தான். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பணிக்கொடை கணக்கிடுவதற்கான சூத்திரத்தை பார்க்குறோம். அதில் கடைசியாக பெற்ற சம்பளம் இன்ட்டு சேவை, அதாவது ஆண்டுகளின் எண்ணிக்கை இன்ட்டு 15 / 26. ஸோ இங்கே 15 என்பது வருடத்திற்கு 15 நாட்கள் ஊதியத்தையும், 26 என்பது ஞாயிற்றுக்கிழமைகளை தவிர்த்து ஒரு மாதத்தின் 30 நாட்களையும் குறிக்கிறது. ஸோ இது ஊழியர்களின் கிராஜுவிட்டி ஒரு சூத்திரத்தின் கீழ் தீர்மானிக்கப்படுகிறது. இதை ஒரு உதாரணத்தில் நம்ம புரிஞ்சுக்கலாம். முதல்ல சொன்ன மாதிரி 12.7 வருட சேவைகளுக்கு 49,000 அடிப்படை சம்பளமாக இந்த பணிக்கொடை எவ்வளவு அவர் பெறுவார் அப்படிங்கிறது தான். 49,000 அடிப்படை சம்பளம் பெறக்கூடிய ஒரு ஊழியர் 12 ஆண்டு 7 மாதம் வேலை செஞ்சிருந்தாரு அப்படின்னா அவருக்கு 49,000 × 13 × 15 / 26. ஸோ அவர் பணிக்கொடை 3,67,500 ரூபாய் பெறுவார். ஸோ இதுவே 12 வருட 7 மாத சேவைக்கு பிறகு 75,000 அவர் அடிப்படை சம்பளத்தில் பெறுறாரு அப்படின்னா அவருக்கு பணிக்கொடை எவ்வளவாக இருக்கும் பார்த்தோம்னா 75,000 × 13 × 15 / 26. பணிக்கொடை பார்த்தீங்கன்னா 5,62,500 ரூபாய் இருக்கும். அடுத்ததா மூன்றாவது கடைசி நம்ம பார்க்க போகிறது 89,000 அடிப்படை சம்பளம் அவர் பெறுறாரு அப்படின்னா அவருக்கு பணிக்கொடை எவ்வளவு இருக்கும்னா 89,000 × 13 × 15 / 26 போட்டோம்னா ரூபாய் 6,67,500 ரூபாய் அவர் பெறுறாரு. ஸோ இந்த 12.7 வருட சேவைக்கு பிறகு அவரோட அடிப்படை சம்பளத்தில் இருந்து எவ்வாறு நம்ம கணக்கிடலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கோம். ஸோ இதன் பிரகாரம் உங்களுக்கான இந்த சேவைக்கான காலத்தை பொறுத்து நீங்களும் கணக்கீடு பண்ணிக்கலாம். தேங்க்யூ.